الرحيم عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم لن ينجي أحدا منكم عمله قالوا ولا أنت يا رسول الله قال ولا أنا إلا أن يتغمدني الله منه برحمته. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்கிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஆதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திரப்படுவானாக. இந்த நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லன் யுன்ஜி அஹதம் மின்கும் அமலுஹு. இந்த உலகத்துல நிறைய அமல்கள் செய்கிறோம், தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம். இந்த அமல்கள் மூலமாக நாம் வெற்றி பெற்று முடியுமா அப்படின்னா, அமல்களை வைத்து மட்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மறுமையில் வெற்றி அடைந்து விட முடியாது. அப்படின்னா இந்த அமல்கள் எல்லாம் எதற்காக வேண்டி? நாம் தொழுகக்கூடிய தொழுகை, நாம் நோக்கக்கூடிய நோன்பு, நாம் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா, நாம் செய்யக்கூடிய அதுக்காரர்கள், திக்ருகள், குர்ஆன் ஓதுதல், இந்த நன்மைகள் எல்லாம் எதற்காக வேண்டி அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நாம செய்யறோம். தொழுக அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கான், ஜகாத் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், ஹஜ்ஜி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். எல்லாமே இறைவனுடைய கட்டளையின்படி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டளைகளை நாம் செய்யக்கூடிய நாம் இதன் மூலமாக மட்டும் நாம் சொர்க்கம் செல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. என்ன வேணும் சொர்க்கம் செல்வதற்கு? நாளை மறுமை நாளையில் வெற்றி அடைவதற்கு என்ன வேண்டும்? தன்னுடைய அமலால் மட்டும் ஒரு மனிதன் நாளை மறுமை நாளையில் வெற்றி பெற முடியவே முடியாது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அந்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் உங்களுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செல்லும் நாளை மறுமை நாளில் வெற்றி அடைய முடியாதா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வலா அனா, என்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய அமல்களை கொண்டும் நாளை மறுமை நாளில் எனக்கும் வெற்றி அல்ல. என்னதான் கிடைக்கணும்? இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு மின்ஹு பிரஹ்மத்தின், அல்லாஹ் தன்னுடைய அருளால் தன்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிர நானும் என்ன பண்ண முடியாது, என்னுடைய அமல்களை கொண்டு மட்டும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்படின்னா இந்த அமலை வச்சு நம்ம பெருமையை அடிக்க முடியாது. அமல்கள்லாம் எந்த பெருமையும் வரக்கூடாது ஒண்ணு. ஆனா அமல்கள்லாம் நம்ம சொர்க்கம் செய்து சென்று விட முடியும் என்ற அமல்கள் அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நம்ம செய்கிறோம். அந்த அந்த கட்டளையை நாம் கட்டுப்பட்டு வாழ்வதனால், கடைபிடித்து வாழ்வதனால் அதற்குண்டான நன்மைகள் உண்டு. ஆனால் சொர்க்கம் செல்ல வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கு என்ன கிடைக்கணும்? அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேண்டும். அவன் நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அரவணைத்துக் கொள்வதற்கு என்ன வேண்டும்? இந்த அமல்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூட்டுக் கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அவனுடைய ரஹ்மத் நாளை மறுமை நாளையில கிடைக்கும். ஆனால் இதை வைத்து மட்டும் நான் சொர்க்கம் சென்று விடுவேன் என்ற முடிவு நமக்கு இருக்கக்கூடாது. என்னதான் வேணும்? நாம் எவ்வளவு அமல் செய்தாலும் அந்த அமல்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும்.
ஆனால் முழுமையாக வெற்றி அடைவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும். அது அவன் நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அரவணைத்துக் கொண்டால்தான் நானே நாளை மறுமை நாளில் வெற்றி பெறுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஸத்திது, நீங்க நடுநிலையாக, ஃபஸத்திது, நீங்க நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். நிகராக நீங்க அந்த பக்கம் சாயாம இந்த எல்லாருடைய நிலைப்பாடுகளிலும் நீங்க என்ன பண்ணுங்க, நடுநிலையாக நடந்து கொள்ளுங்க. வகாரிபு, நீங்க நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல நடுநிலையாக நடந்து கொள்ளுங்க. நிதானமாக நடந்து கொள்ளுங்க. நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வவுது வருஹு வஷயன், காலை மாலை நேரங்களில் இறைவனை நீங்கள் இபாதத் செய்து கொள்ளுங்கள். நடுநிலையாக நடங்க, நிதானமாக நடங்க. காலை மாலை நேரங்கள்ல என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை இபாதத் செய்து கொள்ளுங்க கொஞ்சமாவது. வல் கஸ்து, நடுநிலையாக நடக்கக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, வல் கஸ்து தபலுகு, நீங்கள் நடுநிலையாக நடக்கக்கூடிய அந்த நிலை உங்களுடைய நோக்கங்களை அது நிறைவு செய்து கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பனா அல்லாஹ்வுடைய நாம் எவ்வளவு அமல்கள் செய்து கொண்டு மூட்டப்படியாக செஞ்சுட்டு போனாலும் நாளை மறுமை நாளையில வெற்றி பெறுவதற்கு என்ன வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறும். இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, லா யதுகுலு அஹதுக்கும் மின்ஹு அமலுஹு அல் ஜன்னah, உங்களுடைய அமல்களை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாதுங்கிறாங்க. அது வெற்றி பெற முடியாது. அந்த ஹதீஸ்ல சொர்க்கம் செல்ல முடியாது. வலா யுஜிருஹு மினன் நார், உங்களுடைய அமல்களை கொண்டு நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ள முடியாது. அதுக்கும் என்னதான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், சொர்க்கம் செல்வதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும், மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கும் என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடியது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், முஸ்லிமாக ஆகிவிடுகிறார். இஸ்லாமுஹு, அவர் அழகான முறையில் மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்கிறார். அப்படி அழகான முறையில் இஸ்லாத்தை அழகுபடுத்தினார் என்றால் யுகஃபிருல்லாஹு அன்ஹு குல்லு சய்யிஅத்தின், அல்லாஹ் ஒவ்வொரு பாவத்தையும் அவரை விட்டு போக்கி விடுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை அழகான முறையில் கடைபிடித்து வாழக்கூடியவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன பண்றார், அனைத்தையும் போக்கி விடுகிறார். வகான ஸல்லஃபஹா வகான பஅது கிஸாஸ், அதே போல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை அழகான முறையில் அவர் கடைபிடித்து வாழக்கூடிய அவருக்கு அல் ஹஸனத்து பி அஷரி அம்சாலிஹா, ஒரு நன்மையை செய்தால் 1க்கு 10 அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறார். 1க்கு 10 அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறார். இது எதுவரையும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். 1க்கு 10 அப்படிங்கிற மாதிரி 1க்கு 10 நன்மைகளை அல்லாஹ் பெருக்கி தருவதை போல இலா 700 ضعف இலா ضعاف كثيرا, 700 வரையும் அல்லாஹ் என்ன பண்றான், நன்மைகளை பெருக்கி தருகிறான். ஒண்ணு செஞ்சா 1க்கு 10 அப்படிங்கிறது வாக்குறுதி. ஆனால் அது எதுவரையும் அதிகமாகும் அப்படின்னா 700 நன்மைகள் வரையும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஸ்ஸய்யிஅத்து பிமிஸ்லிஹா, ஒரு ஆள் ஒரு பாவத்தை செய்கிறார், ஒரு பாவத்தை செய்கிறார், அந்த பாவத்திற்கு 1க்கு 10 பாவமா எழுதப்படுமா அல்லது 1க்கு 700 வரையும் படுமா அப்படின்னா இல்ல. ஒரு பாவத்திற்கு அது ஒரு பாவம் என்றுதான் எழுதப்படும் என்கிற அதை மல்டிப்ளை பண்ண முடியாது, பட மாட்டாங்க. 1க்கு 1 தான், ஒரு பாவத்திற்கு 1 தான் எழுதப்படும். ஆனா நன்மைக்கு 1க்கு 10 அது 700 வரையும் அது பெருக்கிக் கொண்டே போகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இல்ல ஐயதஸாவல்லாஹு அன்ஹா, அல்லாஹ் நினைச்சா அந்த பாவத்தை கூட தள்ளுபடி பண்ணிடுவான், போக்கி விடுவான், நன்மைகளாக ஆக்கி கொடுத்து விடுவான். அல்லாஹ் நினைச்சா அதை கூட அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே போல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத் வஸ்ஸய்யிஆத், அல்லாஹ் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு அமல்களுக்கும் இந்த காரியத்தை செய்தால் இதற்குண்டான நன்மை, இந்த பாவத்தை செய்தால் இதற்குண்டான தீமைகள் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விடுவான். ஃபமன் ஹம்ம பிஹஸனத்தின் ஃபலம் யஅமலுஹா,
ஒரு ஆள் ஒரு நன்மையை நாடுகிறார், என்ன பண்றாரு? ஒரு நன்மையை மனசுல என்ன பண்றாரு? நாடுகிறார். ஃபலம் யஅமலுஹா, ஆனா அந்த நல்ல காரியத்தை செய்யல. ஒரு அமல நாட்டுறாரு மனசுல, ஆனா என்ன பண்ணல? செயல்ல இல்ல, செய்யல. ஆனா கதபல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனா அல் காமிலா, மனசுல எண்ணியதுனால் அல்லாஹ் அவருக்கு நன்மை எழுதுறான். நன்மை செய்யணும்னு நாடுறாரு, அமல் செய்யணும்னு நாடுறாரு, ஆனா அவரால் செய்ய முடியல. அந்த நாடியதற்கு அல்லாஹ் நன்மையை எழுதுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபஇன் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, அவனா அவன் மனசுல நாடின அந்த அமல அவர் செஞ்சிட்டாருன்னா என்ன அப்படின்னா, கதபல்லாஹு லஹு இன்தஹு அஸர ஹஸனாத்தின் இலா 7 அதுக்கு 1க்கு 10 நன்மைகள் ஆகல, அது 700 வரையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பெருக்கி கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனசுல நானா ஒரு நன்மை செஞ்சிட்டா 10, அது எது வரையும் பெருக்கப்படும்? 700 வரையும் பெருக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அதே போல ஒமன் ஹம்ம பிஸய்யிஅத்தின், ஒரு ஆள் ஒரு பாவத்தை நாடுகிறார், மனசுல என்ன பண்றாரு? ஒரு பாவத்தை நாடுகிறார். ஃபலம் யஅமலுஹா, அதை என்ன பண்ணல? அவர் செய்யல. கதபல்லாஹு லஹு இன்தஹு ஹஸனா, மனசுல தீமையை நாடி அதை செய்யாமல் விட்டால் ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுகிறார். மனசுல நாடுறாரு, ஆனா அதை செயல்படுத்தாமல் விட்டதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நன்மையை அவருக்கு என்ன பண்றான்? எழுதுகிறான். ஃபஇன்னஹு ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதபல்லாஹு லஹு சய்யிஅத்தன் வாஹிதா, மனசுல நினைச்சாரு, அதை செஞ்சாரு, அந்த தீமையை என்ன பண்றாரு? செஞ்சாரு அப்படின்னா அவருக்கு கதபல்லாஹு லஹு சய்யிஅத்தன் வாஹிதா, ஒரு தீமை என்றுதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? எழுதுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி.